என்னென்ன என்பதை பற்றி பேசுவது தொல்காப்பியம். உலகத்திலே மிக பழமையான நூல் தொல்காப்பியம். பலர் தொல்காப்பிய மூல நூலை மூல நூற்பாக்களை படிப்பதை விட்டுவிட்டு துணை நூலை கொண்டு படிக்கிறார்கள். பெரியவர்களே, நான் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த மாணவர்களுக்கு இன்று ஒரு நாளில் ஒரு மணித்துளியில் ஒருவர் சொல்லுகிற ஒரு கருத்து உங்களை உயர்த்தும். அதை நீங்க பற்றி கொள்ளணும். நான் இன்று ஏறத்தாழ 600 நூல்களை மெய்ப்பு திருத்திருக்கிறேன், ப்ரூஃப் திருத்திருக்கிறேன். இதுக்கு வித்திட்டது என்ன தெரியுமா? எங்கள் கல்லூரியில் இருந்த எனது ஆசிரியர் பெருமான் அடிகள் ஆசிரியர் நூலை நான் படிக்கின்ற காலத்திலே தொல்காப்பியை எடுத்து இளங்கோவனை திருத்தினேன். அவர்கிட்ட தான் நான் மரபு நல்லா கற்றுக்கொண்டேன். இந்த தொல்காப்பியத்தில் 9வது இயலாக மரபியல் இருக்கிறது. மரபியல்ல 7 வகையான மரபு சொல்லப்படுகிறது. இளமை பெயர், ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர், ஓரறிவு உயிர்களின் உறுப்புகள், உலக மரபு, சமுதாய மரபு, நூல் மரபு என்பவை சொல்லப்படுகின்றன. சமுதாய மரபையும் நூல் மரபும் இளைஞர்கள் என்று தமிழறிஞர்கள் பலர் கருதுவதாலும் நானும் அந்த கொள்கையை உடையதாலும் அதனை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. உலக மரபு ஒரே நூற்பாவில் சொல்லிவிட்டு போகிறார். ஏன்னா 5 பூதங்களும் கலந்தது இந்த உலகம். அதை மரபு வழுவாமல் இயல்நெறி பிறழாமல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டார். மற்றவை இப்ப குட்டின்னு சொல்ல இல்லையா, சங்க இலக்கியத்தில் எந்த இடத்துலயும் குஞ்சு இல்லை. நம்மவர்கள் சில பேர் செய்யறாங்க ஆய்வுல, சங்க இலக்கியத்தில் இல்லாதவை தமிழகத்தில் இல்லை. சங்க இலக்கியத்தின் காலத்தில் இருந்தவை எல்லாம் சங்க இலக்கியத்தில் ஏறியதானா இல்லை. அதான் என்னுடைய ஆய்வே. எனவே இலக்கியத்தில் இல்லாதவை மக்கள் வழக்கில் இருக்கும். நான் பேருந்தில் செல்லும் பொழுது கிழவிகள் பக்கத்தில் உட்கார்வேன், குமரி கிட்ட போகவே மாட்டேன். வித்தார கள்ளி வரவழிக்க போனால கத்தார முள்ளு கொத்தோட குத்துச்சான். கிழவிகள் சொல்றது. இந்த ஆய்வை நான் ஏன் தொடங்கினேன் தெரியுமா? கல்லூரியில் படிக்கிற காலத்தில் மரபியலில் ஒரு நூற்பா மூடும் கடமையும் யாழர வரா. பேராசிரியர் உரை என்ன எழுதுகிறார்? இது இக்காலத்து வழக்கினுள் அறிய. வழக்கில் இல்லை. இங்க இருக்கிற மாணவர்கள் மரபியல் படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க இருந்தா கை தூக்குங்க. ஒரு சில பேர், ஏன்னா மரபியல் படிக்காதவங்களுக்கு இது சொன்னா கொஞ்சம் கடினம். வழக்கினுள் அறிய என்று சொன்னார். 73 குளித்தலை வட்டம் பஞ்சப்பட்டி என்னும் ஊரில் தமிழாசிரியராக பணியேற்ற அடுத்த நாள் ஒரு மாணவன் கேட்டேன், இது 6 ஆடுன்னா என்ன ஆடுன்னா? நாங்க எங்க ஊர் பக்கம் வழக்குல எல்லாம் லால்குடி வட்டத்துல ஏன் ஆடுவோம், என்ன ஆடுன்னு வித்தியாசமா சொல்றேன். எத்தனை குட்டிடா போட்டிருக்கேன்? மூட்டு குட்டி ஒண்ணு கடா குட்டி ஒண்ணுன்னா. என்ன சொன்ன? மூட்டு குட்டி ஒண்ணு கடா குட்டி. அது என்னடா மூட்டு குட்டி? ஐயா அதான் ஐயா அந்த கொட்டை ஆடு போறோம். மூடு மூடு ஓடுதுல ஓட்டுற. உடனே பேராசிரியம் நினைவுக்கு வந்தது. வழக்கில் உள்ள அறிய என்பது வழக்கில் இருக்கிறதே என்று என் மைத்துனர் இரா இளவரசன் மாநில கல்லூரி தமிழ் துறை
பார்த்தவர். அவருக்கு கடிதம் எழுதினேன். அடுத்த நாள் வந்து பஞ்சப்பட்டிக்கு வந்தார், ஆய்வு செய்தார். இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்ற ஆய்வு மலரிலே கட்டுரை எழுதினார். கட்டுரையை பார்த்தவர்கள் கொங்கு நாட்டிலிருந்து எங்கள் ஊரில் இருக்கிறதே, அறந்தாங்கில் இருக்கிறதே என்று சொன்னார். அப்படி என்றால் பேராசிரியர் இல்லை, வழக்கினுள் அறிய என்ற பற்றி எங்கே போனீர்கள் என்றார். அந்த ஒரு சொல்லுதான் இந்த ஆய்வுக்கு என்னை தூண்டியது.